நம்ம கேரேஜுக்கு மாருதி எக்ஸ்ப்ரெஸ் கார் வந்திருக்கு. ஸோ இந்த கார் வந்து ஃப்ரண்ட் டேமேஜ். ஸோ என்னென்ன டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பானட்டு, பம்பர், ஃபெண்டர் அண்ட் கிளாஸ். ஸோ ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ எந்தெந்த பீஸெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் மாற்றணும். அண்ட் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையும். அண்ட் ரிமூவ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பாரெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் கிளாஸில் பார்த்தோன்னா அந்த டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேஷ்போர்ட் கிட்ட வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அது டிங்கரிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் இந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இந்த டேஷ்போர்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இருங்க சொல்கிறத விட அந்த டேமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அது காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து என்னென்ன பீஸெல்லாம் டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எந்தெந்த பீஸெல்லாம் ரிமூவ் பண்ணணுமோ அது வந்து புதுசாக, ஸோ இந்த பீஸெல்லாம் புதுசாக இது பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம சொல்லியிருந்தோம் டேமேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பீஸெல்லாம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டோம். பானட்டும் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுவும் மாற்றிட்டோம். அண்ட் இப்போ இந்த டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் வரும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஆப்போசிட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காரோட அவுட்லுக் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அண்ட் இந்த பானட்டு, ஃபெண்டரு, பம்பரு அண்ட் இன்னும் இந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இது காரோட கலர் இது. இப்போ எதாவது பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டோரு, ஃபெண்டரு, பானட்டு அண்ட் ரைட் சைடு ஃபெண்டரு, டோரு. அண்ட் இப்போ காரோட கலரெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து பெயிண்டிங் பண்ணணும். ஸோ இது காரோட கலர் இது. அண்ட் நம்ம சேனலுக்கு ஆப்போசிட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட கலர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம். அண்ட் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. அண்ட் இந்த காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெக்கானிக் ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் என்ன ஏதுன்னு சொல்லணும் பாருங்கள். அண்ட் இப்போ காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ வந்து மெக்கானிக் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிக் ஒர்க்கில் இந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மெக்கானிக் ஒர்க் ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பார்க்கலாம். அண்ட் இந்த பீஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் உடஞ்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டோம். அண்ட் இந்த காரோட அந்த பீஸ் இருந்துச்சு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இதெல்லாம். அண்ட் இந்த ரேடியேட்டர் ஓஸு, ரேடியேட்டர் ஓஸ் இதெல்லாம், ஸோ இதெல்லாம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுவும் மாற்றிட்டோம். அண்ட் இந்த காரோட மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ இந்த கார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். அண்ட் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஆப்போசிட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்க, கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க.